ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது இன்னொரு வீடியோ, அதோட செகண்ட் பார்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கமெண்ட் தான் பண்ண போகிறேன். எனக்கு என்ன கமெண்ட்டுனா ஹாய் கைஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட போகிறேன். இப்போ போயிட்டு நான் குஸ்ட் எடுக்கலாமா? வாங்க போகலாம். குஸ்ட் எடுக்கலாமா? வாங்க 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 போகலாம் வாங்க. குஸ்ட் எடுக்கலாமா? போய் எடுப்போம். சாக்லேட் ஃபர்ஸ்ட் கிவர் 1 இது எடுப்பேன் தானே நினைக்கிறேன். கிடையாது இன்னும் கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மேஸ்டீஸ்லாம் ஏற்ற போகிறது இல்லை, போய் ஃபிஷ்ஷிங் தான் பண்ண போகிறேன். இங்கே நடந்த பக்கெல்லாம் நீங்களே பாருங்களேன், என்ன பக்குன்ட்டு. இது பக்கா இல்லை என் ஃபோனு சரியில்லையா இல்லை இன்டர்நெட்டு தப்பாக இருக்கா? ஆனால் பக்கு இவ்வளோ பெரிய பக்கு இருக்கக்கூடாதுப்பா. அதான் நான் அன்றைக்கி இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லும் போது அந்த இதுக்கு லைட்னிங்க்கு V2 இல்லை அவேக்கன் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த அட்மின் பண்ண பேசுவீங்க. அவங்ககிட்ட பேசும்போது ஒரு டாஸ்க்காக கொடுப்போம். அந்த டாஸ்க்கு நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தானாக ஒரு மூவுமே அன்லாக் ஆகிடும். அது அப்படி தான் பண்ணணும். ஜார்ஜ் கேமர் போட்டிருக்காரு, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். கூட சீக்கிரத்தில் நானும் போட ட்ரை பண்ணுறேன். அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஈஸி தான், இருந்தாலும் கஷ்டம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம், ஈஸி. ஜார்ஜை பொறுத்த வரைக்கும் அவர் முடிச்சிட்டாரு, அவருக்கு பக்கா ஈஸி. ஜார்ஜ் கேமர் போட்டிருக்காரு, NU போட்டிருக்காங்க, அவர் போட்டிருக்காரு. அப்புறம் விண்டோலி அவர் போட்டிருக்காரு. அப்புறம் கிட் கேமிங் அவருங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி வேணால் பாருங்கள். அவர் ஆனால் போட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பிளாக் ஃபிளிட்ஸோட ஒரு நல்ல அவங்க பிளேயர்ஸ் தான். இப்போ 9 மில்லியன் காசு இருக்குது, பில்லிஸ் இருக்குது. இருந்தாலும் இன்னும் 1 வீக் தாங்க மேக்ஸ் அடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் போதும், மேக்ஸ் அடிச்சிருவேன். 500 தான். யாருக்கு தெரியும், நான் இன்னும் நைட்டு ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணாலும் பண்ணுவேன். நான் வேணால் வீடியோ லாஸ்ட்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இன்றைக்கி என்ன ஜூலை, இன்றைக்கி என்ன டேட்டு? சரி ஓகே, இன்றைக்கி டேட் என்னன்னு தெரில. ஜூலை 5க்கு தான் நான் ஆரம்பித்தேன். இந்த லெவல் அப்படியே தான் இருக்குது. நான் ஃபிஷ்ஷிங்கில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் ஏறுது. ஜூலை 5க்கு தான் நான் உண்மையிலேயே ஆரம்பித்தேன். நான் வேணால் இந்த அக்கௌண்ட்டோட இது கூட காட்டுறேன், லாஸ்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் வரும், அதை பாருங்கள். நான் லிட்ரலி ஜூலை 5 இந்த இது ஆரம்பித்தோன்னே அதுக்குள்ளே 30 வந்துட்டேன். அது எப்படின்னா பகல் நைட் பார்க்காம கிரைண்ட் பண்ணி. அன்றைக்கி என் வாய்ஸை கேட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க, என் கண்ணை பார்த்திங்கன்னா மிரண்டுருவீங்க. அவ்வளோ பெருசு இதெல்லாம் எவ்வளோ இதுவாக தெரியுமா இருந்துச்சு. அப்போது கண்ணெல்லாம் அப்படியே எரிஞ்சிடுச்சு. அதுலேருந்தே இது பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 2300க்கு இது நான் மட்டும் பண்ணலை, நான் அவ்வளோலாம் பண்ணலை, என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணார். அவரோடதையும் நான் அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள், லாஸ்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும். இவ்வளோ இதுவுமே நான் பண்ணலை. அப்போ ஒரு பிளாக் ஃபிளிட்ஸ் சொன்னேன்ல, அப்போ ரவீந்திரான்ட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணேன் எனக்கு. இப்போ சொல்கிறல, இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணல, ஆல்மோஸ்ட் 80% அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மற்ற 20 தான் நான் பார்த்தேன். ரவீந்திரா அவனும் இவரும் சேர்ந்து பண்ணான். ரவீந்திரா வேறு, இவர் சர்வேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். நம்ம வயசு தான், என்னோடய வயசு தான், ஆனால் என்ன வயசுன்னு சொல்ல மாட்டேன். அவரும் நானும் சேர்ந்து தான் பண்ணோம். நான் கூட அவ்வளோதான் பண்ணல, அவர் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணார் எனக்கு. நான் வேணால் அவரோடதையும் நான் அவரோட அக்கௌண்ட் நேமையும் அவரோட யூசர் நேமையும் நான் வேணால் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன், அதையும் பாருங்கள். அப்படி இல்லாட்டி நான் போஸ்ட் போட்டுடுறேன். இல்லை நான் உங்களுக்கு இது கூடயே நான் சேர்த்து அட்டாச் பண்ணி நான் போட்டுவிட்றேன். சரி ஓகே வாங்க இது பார்ப்பேன். ஃபிஷ்ஷிங்கில் ஏதாவது செஸ்ட்டு கிடைக்குதான்னு பார்க்குறேன். இன்றைக்கோட கோல் 2325 ஃபிஷ்ஷிங்கில் எடுக்க போகிறேன். அதுதான் பண்ணணும். அந்த ப்ரோ நினச்சாருன்னா இன்னும் 2 நாளில் மேக்ஸ் லெவல் எடுத்துடலாம். செம்மையாக விளையாடுவாங்களாம். 2800 வேறு.
லைட்னிங் ஏன் சாப்பிட்டேன்னு எனக்கு இருக்குது. நான் இத்தனைக்கும் அதை சாப்பிட்டேன். ஐயோ ஏன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி எப்போ வரைக்கும் மண்டையில் ஓடினே இருக்குதுங்க. தேவையில்லாமல் லைட்னிங் சாப்பிட்டணும் அப்படின்ட்டு. சரி விடுங்க, அதை பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் என் மனசு மாறிடும். கிட்சோனே ஸ்டாக்கில் வந்துன்னு வாங்க தான் போகிறேன். கண்டிப்பாக என் மனசு மாறிடும். கிட்சோனே வாங்கு அப்படின்னு. ஃபஸ்ட்டு டீரக்ஸ்லேயே இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அன்லாக் பண்ணல. 2 ஃப்ரூட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, ஆனால் நான் அன்லாக் பண்ணாமல் வேறு ஃப்ரூட் போயிட்டேன். அந்த அக்கௌண்ட்டில் கேஸு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அன்லாக் பண்ணலை. கடைசி வரைக்கும் போயிட்டு கடைசி மூவ் மட்டும் அன்லாக் பண்ணல. மற்ற எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணிட்டு கிச்சனை சாப்பிட்டேன். அந்த அக்கௌண்ட் இது ஆயிடுச்சு. இதில் வந்து டீரக்ஸ் ஸ்டாக்லேருந்து வாங்கிட்டு லிட்டரலி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பக்கத்தில் போயிட்டு டீரக்ஸோட வேலையை முடிச்சிட்டான். ஹேக்கர்ப்பா, ஹேக்கர்ரா. ஸோ எங்கே இருந்தாங்க இந்த ஹேக்கர்ஸ்லாம் வருவானுங்க? சரி விடுங்க. நான் எப்படி இங்கே ஸ்பான் ஆனேன்னா, நான் ரெக்கார்டிங் கட் பண்ணிட்டேன். அப்போது இப்போ தான் நான் வந்து கேமோட வால்யூமை குறைச்சிட்டேன், அதனால ஒன்றும் கேட்காது. செஸ்ட்டு கொடுத்துரு. செஸ்ட்டு கிடைக்கல. ஏன்னா நான் காலையிலே 3 செஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். கிடச்சிச்சு காலையிலேயே 3 செஸ்ட். ஒரு 7 o'clock இல்லை 8 o'clock இருக்கும். ஓப்பன் பண்ணதில் கிடச்சிச்சு. ஒரு ஃப்ராக்மெண்ட் செஸ்ட், ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ் சங்கன் செஸ்ட்டு, 2 சில்வர் சங்கன் செஸ்ட்டு கிடச்சிது. நம்மளுக்கு போல் இந்த 60K ஒரு 2 வாட்டி கிடச்சிது. ஃப்ராக்மெண்ட்டில் ஒரு 2000 ஃப்ராக்மெண்ட் கிடச்சிது. அவ்வளோதான். நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஸ்கல் கிட்டார் எடுக்கிறதுக்கு பண்ணலாம். நம்ம வந்து டார்க் ஃப்ராக்மெண்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் டார்க் ஃப்ராக்மெண்ட் மட்டும் எடுக்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வேறு அக்கௌண்ட்டில் தான் நான் பண்ணுவேன், அதில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. நான் எப்படி இருந்தாலும் பிசியில் இதில் தான் விளாடுவேன், பேடு அதில் தான் விளாடுவேன். அதில் ரெக்கார்ட் பண்ண எனக்கு தெரியாது, பண்ணவும் முடியல. நிறைய வீடியோவில் பார்த்துட்டு பண்ண முடியல. பண்ணாலுமே அதை அப்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். அதுதான் டார்க் ஃப்ராக்மெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். எக்டோபிளாசம் எடுத்துட்டேன், போன்ஸ் எடுத்துட்டேன். அப்புறம் அது பேர் என்ன, ஒரே ஒரு டார்க் ஃப்ராக்மெண்ட்டு, இந்த 3 டார்க் ஃப்ராக்மெண்ட்டும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்கல்லுக்கு எடுத்துகிட்டேன். பசில்லாம் முடிக்கிறதுலேருந்து அந்த ஒரு ஃபுல் மூன் வரும்ல, அப்போ அந்த ஒரு ஹாண்டட் கேஸ்டலுக்கு போயிட்டு ஒரு பசிலுவாக முடிக்கணும். அதுலேருந்து நான் வீடியோ அப்போ கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதாக தான் இருக்கும். நான் வந்து இந்த வாரம் இந்த 2 வீடியோ தான், அந்த சாட்டர்டே சண்டேக்கெலாம் சேர்த்து மண்டே அப்லோட் பண்ணுறேன் 2 வீடியோ. நெக்ஸ்ட்டு வாரமும் 2 வீடியோ வரும். அது கன்ஃபார்மாக ஸ்கல் கிட்டாரான்னு தெரியல. மேபி ஸ்கல் கிட்டாராக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஸ்கல் கிட்டார் நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். நம்ம என்ன ஒரு ஆகஸ்ட் முடிஞ்சிட்டு ஒரு 19 வெனஸ்டேயில், அப்போது ஒரு 19 வெனஸ்டே 19 என் பர்த்டே அன்றைக்கி எடுக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 19 ஆகஸ்ட் அப்போ எடுக்க முடியாது. அப்போ வேணால் ஒரு 19, அப்புறம் 18, அப்புறம் வந்து ஒரு 17, அப்போ 16 இல்லை நெக்ஸ்ட் மந்த் 16 இல்லை 15 எடுக்கலாம். ஏன்னா அப்போ சாட்டர்டே சண்டே தான் வருது, அப்போ ஈஸியாக எடுத்துடலாம். ஸ்கல் கிட்டார் எடுக்கலாம். அப்புறம் சிடிகே எடுக்கணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று யாமா ஸ்வாட் எடுக்கிறது வேணால் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். யாமா ஸ்வாடு ரொம்ப கஷ்டம். சிடிகே நான் எப்படி இருந்தாலுமே நான் 2 கட்டணம் வாங்க போகிறது இல்லை. டிடிகே நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அது எப்படி இருந்தாலுமே ஒரு 8 மில்லியன் காசு வேணும். சிடிகேனா ஒரு குறைஞ்சபட்சம் 4 மில்லியனோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். சிடிகே தான் நான் எடுப்பேன். எனக்கு 2 கட்டணாவோட இது வந்து டார்க் பிளேடு மாதிரி இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு 2 கட்டணா எனக்கு எவ்வளோ ஃபேவரட் தெரியுமா இருந்தது. அப்புறமேட்டு தான் அதுக்கு எவ்வளோ காசா, ஆனால் மொக்கையாகவும் இருந்தது. சரி வேணாம்
அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து சிடிகேக்கு நான் பார்த்தா சிடிகே சூப்பராக இருந்தது. பெஸ்ட்டு மித்திக்கல் ஸ்வாடுன்னு சொன்னாங்க. ட்ரிபிள் கட்டானாவோட பெஸ்ட்டு இன்வென்ட்ரியில் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். ட்ரிபிள் கட்டானாவும் அப்புறம் சிடிகேவும் வச்சிங்கன்னா சிடிகே ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கும், செகண்டு தான் ட்ரிபிள் இருக்குமே தவிர ட்ரிபிள் ஃபஸ்ட்டில் இருக்காது, சிடிகே செகண்டில் இருக்காது. அதனால் நான் சிடிகே எடுத்துடுறேன். அப்படி சிடிகே அப்படியே வருவான், பிடிச்சிட்டு வருவான், அப்படியே பயங்கரமாக இருக்கும் அது பார்க்க. எனிவேஸ் நான் சிடிகே தான் எடுப்பேன், எடுக்கவும் போகிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஃப்யூச்சரில் ஒரு எடுக்கலாம் ட்ரிபிள் கட்டணும். ஃப்யூச்சரில் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மேக்ஸ் லெவல் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்டேட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எப்படி இருந்தாலும் ட்ரிபிள் கட்டானா நான் எடுப்பேன். அப்புறமேட்டுக்கு ட்ரிபிள் கட்டானா எடுத்தால் தான் நல்லா இருக்கும். அதனால ஃப்யூச்சரில் ட்ரிபிள் பார்க்கலாம், இப்போ சிடிகே பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீடியோ யாமா எடுக்கிறதுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் யாமா ஷோட் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருப்பேன். ஆல்ரெடி ஒரு 2-3 குவெஸ்ட்டு பண்ணிட்டேன் யாமா ஷோடுக்கு. எனிவேஸ் பார்ப்போம், இருங்க அந்த ஹேக்கரை தேடி பார்ப்போமா இல்லை. ஓகே, நான் சிடிகே தான் நான் எடுக்க போகிறேன். சிடிகேக்கு யாமா ஷோடு இன்றைக்கி அடுத்த வாரம் வீடியோ வந்துடும். யாமா ஷோடு ஐயோ பவுண்டிஸ் வர போச்சா. சரி, ஓகே, யாமா ஷோடு எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவை போய் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பாய் கைஸ், பாய் உங்கள் சன் கேமர். நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். பாய்.